பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கரை ஒரு பையன் ஒட்டினானுங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அவரை வேறு காரணங்களுக்கு கைது பண்ணி இருந்தா அது என்ன காரணம்ங்கிறத அரசாங்கம் சொல்லி இருக்கணும். தன்னுடைய நாட்டையும் இழந்து தன்னுடைய நாட்டை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருப்பாங்கன்னா அது பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான். அனுரகுமாரவாக இருக்கலாம், அவருக்கு முன்பிருந்த தலைவர்களாக இருக்கலாம், இப்ப இருக்கிற அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே ப்ரோ பாலஸ்தீனியன். அவர்களுடைய கட்சியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா உங்க கட்சியில் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற பிரதி சபாநாயகரை அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மாருக்கு நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் அப்பாவிகள் மீது என்ன காரணம்? இலங்கை முஸ்லீம்கள் தங்களுடைய வாக்குகளை அள்ளி தந்தாங்க ஏகேடி அரசாங்கத்துக்குங்கிறது தெரியும். எதுக்காக தந்தாங்கன்னா பல காரணங்கள்ல ஒரு காரணமாக எதுவும் இருந்ததுன்னு சொன்னா நீங்க எப்பொழுதுமே பாலஸ்தீன மக்களுக்காக நிற்பீங்க, பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று நிற்பீங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது இந்த விவகாரத்தில் அமைதி காப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கை அரசாங்கம் என்கிற வகையிலும் இலங்கை ஒரு நாடு என்கிற வகையிலும் சர்வதேச மட்டத்தில் ஐநா சபையிலே பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்த ஒரு நாடாகத்தான் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் 136 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. அங்கீகரிக்காவிட்டாலும் அவர்கள் தனி நாடு தான். காரணம் என்னன்னா, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு 1946களுக்கு முன்பதாக அங்கே இருந்ததில்லை. அந்த இடத்துல இருந்தது பலஸ்டைன் என்கிற ஒரு நாடு. பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை அபகரித்து இஸ்ரேல் என்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கி இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கே சுதந்திரம் கொடுக்க முடியாது என்று முழு அடக்குமுறை பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதுவரைக்கும் 539 நாட்களாக காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த 539 நாட்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தில் 70,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அவங்களுக்கு திரும்பி எழும்பி நடக்கிறதுக்கு எந்த காரியமும் பண்ண முடியாது. கொல்லப்பட்டவர்களில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்களை வெளியெடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அங்கே எந்த பாடசாலைகளும் இல்லை, எந்த பள்ளிவாசல்களும் இல்லை. தொழுகை கூட வெறும் தரையிலே நடைபெறுகிறது. உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை. மீண்டும் சீஸ்ஃபயர் முடிவுற்றதற்கு பிறகு தொடர்ந்து 57 நாட்களாக மீண்டும் அவர்களுக்கு எந்த விதமான உணவுகளும் கொடுக்காமல் முழுமையாக அவர்கள் ஒரு முற்றுகையின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டையும் இழந்து தன்னுடைய நாட்டை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருப்பாங்கன்னா அது பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான். உலகம் முழுவதும் இவர்களுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஏகேடி கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பதாக இருந்து கூட, குறிப்பாக ஜேவிபியாக இருக்கிற காலத்தில் இருந்து என்பிபியாக மாறிய காலத்து வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனுரகுமாரவாக இருக்கலாம், அவருக்கு முன்பிருந்த தலைவர்களாக இருக்கலாம், இப்போ இருக்கிற அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கலாம், அத்தனை பேருமே ப்ரோ பாலஸ்தீனியன், பாலஸ்தீன ஆதரவாளர்கள். பாலஸ்தீனத்திற்காக போராட்டம் நடத்திய இயக்கத்தை வளர்த்தவர்கள் ஏகேடியினுடைய அரசாங்கம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இன்றைக்கும் இந்த யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் கடந்த 539 நாட்களாக நடைபெற்ற யுத்தங்களில் ஒரு 7 அல்லது 8 தடவைகள் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பிபி கவர்மெண்டினுடைய முன்னாள் ஜேவிபியினுடைய மாணவர் அணி களமிறங்கி பாலஸ்தீனத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. அவர்களுடைய கட்சியே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்தம் ஆரம்பித்து 3வது மாதங்களை தாண்டுகிற போது சரியாக 100வது நாள் வரும்போது ஹைபாக் கோனர்ல ஒரு பெரிய பாலஸ்தீன சமாதான மாநாடு நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த மாநாட்டிற்கு அரசாங்கத்தினுடைய, அப்ப இவங்க அரசாங்கத்தில் இருக்கிற எதிர்க்கட்சியில் தான் இருந்தாங்க, அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜித ஹேரத் அதிலே கலந்து கொண்டார். இன்றைக்கும் பாலஸ்தீன இலங்கை நட்புறவு சங்கத்தினுடைய மிக பெரும் ஆதரவாளராக போஷகராக களத்திலே நிற்பவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. இப்படி பாலஸ்தீன ஆதரவு போக்கு என்பது அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு கொள்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஸ்டிக்கரை ஒரு பையன் ஒட்டினானுங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அவரை வேறு காரணங்களுக்கு கைது பண்ணி இருந்தா அது என்ன காரணம்ங்கிறத அரசாங்கம் சொல்லி இருக்கணும், சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைத்தது.
இருக்கிறது. அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் நலிந்த ஜெயதீஷ் அவங்கள்ட்ட வெளிப்படையாகவே கேட்டார், இது எதுக்காக கைது பண்ணீங்க, இந்த கைதுல நோக்கம் என்னன்னு கேட்கும்போது வேற நோக்கம் வேற காரணம் இருந்திருந்தா அவரை நாங்கள் அந்த காரணத்துக்காக கைது பண்ணியிருந்தோம் என்று அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லி இருப்பார். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை. சொல்லாமல் 5 நாட்களுக்கு மேலாக அந்த பையன் அகமது என்கிற பையன் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சில பேர் இன்றைக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாலே கைது என்கிற ஒரு நிலைப்பாடு என்பிபி அரசாங்கத்திற்கு இருக்கிறதா என்பதை அவங்க வெளிப்படுத்தணும். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கேட்கணும். குறிப்பாக பிரதி சபாநாயகர் அவங்க 2 நாட்களுக்கு முன்பதாக தெவட்டகா பள்ளிவாசலுக்கு முன்னாடி நடந்த பாலஸ்தீன ஆர்ப்பாட்டத்திலேயே, பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்திலேயே அவரே கலந்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்க கட்சியில் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற பிரதி சபாநாயகரை அரெஸ்ட் பண்ணுங்க, உங்க கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்மாருக்கு நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் அப்பாவிகள் மீது என்ன காரணம், உண்மையான காரணம் ஏதாவது உங்கள்கிட்ட ஹிடன் அஜெண்டா இருக்கும்னா அதை சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் இந்த பையன் கைது செய்யப்பட்டது பிழைன்னா அந்த பையனை விடுதலை பண்ணணும். இது ரெண்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டினதே ஒரு குற்றமா? அப்படின்னா நாடு முழுக்க நிறைய பேர் வெஹிக்கிளில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போகிறாங்க, டிஷர்ட் போட்டுருக்குறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட கூஃபியாவை போட்டுக்கிட்டு திரிகிறோம். ஒவ்வொரு நாடு முழுக்க இலங்கை முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் சட்டத்தரணி சுவஸ்திகா எப்பொழுதுமே முந்தானைக்கு பதிலாக கூஃபியாவை தான் போட்டுக்கிட்டு திரிவாங்க. அப்போ கூஃபியா போட்டுன்னு கைது பண்ணுவீங்களா? அல்லது ஒரு ஃப்ரீ பாலஸ்டைன் ஸ்டிக்கர் ஒட்டினா கைது பண்ணுவீங்களா? என்னுடைய வண்டியில் 539 நாட்களாக ஃப்ரீ பாலஸ்டைன் ஃப்ரீ காசான்னு ஒட்டிக்கிட்டு தெரியும். அப்போ கைது பண்ணுவீங்களா? 539 நாட்களாக நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே என்ன அநியாயம் நடக்குதுன்னு. அப்போ அந்த மாதிரி ஆதரவு குரல் எழுப்பினா கைது பண்ணிடுவாங்களா? அப்போ என்ன இதற்கான அடிப்படை என்ன? நீங்கள் நாடு முழுக்க உலகம் முழுவதும் இலங்கை என்பது பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஐநாவில் எப்போ வாக்கெடுப்பு வந்தாலும் இந்த யுத்தம் 539வது நாளாக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் 7 தடவைகள் அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7 தடவைகள் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலையும் இலங்கை முழுவதுமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் கைதூக்கி இருக்கிறது. இந்த 7 தடவைகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் 4 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் 3 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்ப சர்வதேசத்தில் போய் நாங்கள் பாலஸ்தீனம் என்பீங்க, உள்நாட்டுக்குள்ள பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டினா கைது செய்வீங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. சர்வதேசத்திலும் ஒரு நிலைப்பாடு, உள்நாட்டுக்குள்ளும் ஒரு நிலைப்பாடு, கட்சியிலும் ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இலங்கை முஸ்லீம்கள் தங்களுடைய வாக்குகளை அள்ளி தந்தாங்க ஏகேடி அரசாங்கத்துக்குங்கிறது தெரியும். எதுக்காக தந்தாங்கன்னா பல காரணங்கள்ல ஒரு காரணமாக எதுவும் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க எப்பொழுதுமே பாலஸ்தீன மக்களுக்காக நிற்பீங்க, பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று நிற்பீங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது இந்த விவகாரத்தில் அமைதி காப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு யாரும் பாலஸ்தீனத்தை காரணம் காட்டி தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடலை, அதுக்குன்னு வேறு விதமான தூண்டுதல்களை யாரும் பண்ணலை. அங்கே அநியாயம் நடக்குது, அதை நிறுத்துங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கர்ப்பிணி தாய்மார் 13,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு யுத்தம் உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. இன்னும் அணுகுண்டம் மட்டும் தான் அங்கே நீங்கள் போடல, பங்கர் பாஸ்டர் பாம் போடப்படுகிறது, முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த அநியாயத்துக்கு எதிராக நிற்க வேண்டிய ஆட்கள் இப்படியான காரியங்களை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த சிறுவன், அந்த பையன் கைது செய்யப்பட்டது வேறு காரணமாக இருந்தால் அந்த காரணம் என்னங்கிறத தெளிவுபடுத்துங்க நாட்டு மக்களுக்கு. இல்லை இதுக்காகத்தான் கைது பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா தான் கைது பண்ணுவீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத மிக பெரும் மனித உரிமை மீறலாக நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் இந்த அரசாங்கம் அதை செய்வதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Shame, shame, government. Shame, shame, government. Shame, shame, government.